வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போன ப்ரோக்ராம் வந்து அக்ரிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணி அக்ரிகேஷன் பார்த்தோம். இப்போ எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே அப்டேட் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கோட் ரொம்ப சின்னது தான், ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே தான் சேஞ்ச் பண்ணுறோம். இன்னொன்று ஒரே ஒரு காலம் தான் ஆட் பண்ணுறோம். போன தடவை மாதிரி 4-5 காலம்லாம் ஆட் பண்ணல, ஒரே ஒரு காலம் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வழக்கம்போல் என்ன பண்ணியிருக்கோம், எம்கேயூசி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணல, ஃபைனல் ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனாலன்றதை நம்ம கீழே பார்ப்போம், எதனாலன்னு பார்ப்போம். இன்னொன்று அப்டேட் மினி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன தடவை மாதிரி அக்ரிகேஷன் அவுட்லாம் யூஸ் பண்ணல, போன தடவை அக்ரிகேஷன் யூஸ் பண்ணி அப்புறம் அவுட்டாக எடுத்துருந்தோம் இல்லையா? அவுட்னா என்ன, புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் கலெக்ஷன்லேயே, அதாவது ஃபைனல் ரிசல்ட்ன்ற எக்ஸிஸ்டிங் கலெக்ஷன்லேயே அப்டேட் மினி நிறைய காலத்தை அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய டேட்டாவை அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னென்ன டேட்டான்னு தனியான ஃபில்டர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி எம்டியாக விட்டோம்னா எல்லா டேட்டாவையுமேனு அர்த்தம். டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையுமே ஒரு எல்லா ஐட்டத்தையுமே அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம். நான் இங்கே ஃபில்டர் பண்ணியிருந்தேன்னா குறிப்பிட்ட சிலது மட்டும் தான் அப்டேட் பண்ணும். நான் ஃபில்டர் பண்ணாதனால ஃபுல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்னு அர்த்தம். எதை செட் பண்ண சொல்லியிருக்கோம், கிரேடு. ஸோ என்ன ஆகும்னா, கிரேடுன்னு ஒரு காலம் கிரியேட் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் ஃபீல்டு கொடுத்தோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆட் ஃபீல்டு கொடுத்தோம். இங்கே வந்து செட் பண்ணி கிரேடுன்னு கொடுக்குறோம். ஏன் இது அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கே நம்ம புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனால ஆட் ஃபீல்டுன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே டேரெக்டாக செட் பண்ணுறதுனால அப்படியே இங்கே இது பண்ணிக்கலாம். ஆட் ஃபீல்டும் யூஸ் பண்ணலாம், செட்டும் யூஸ் பண்ணலாம். செட்டு யூஸ் பண்ணால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கமாண்ட் லூப்பிங் ஸ்விட்ச் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி லூப்பிங் கான்செப்ட் தேவை. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே செட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து ஒன்றா எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஐட்டத்தை பார்க்குறோம் நம்ம. ஸோ செட் என்ன பண்ணுறேன், கிரேடுன்ற ஒரு காலமை செட் பண்ணுறேன். இதுக்கு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்விட்சிங்கில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கேஸும் ஒரு டிஃபால்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஸ்விட்ச் கேஸு, அப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு கேஸ், மொத்தம் 5 கேஸ் இருக்குது. ஸோ முதல் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எதை ஃபைனல் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஃபைனல் பர்சன்டேஜ் லாஸ்ட்டாக ஒரு காலம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைனல் பர்சன்டேஜில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்ததுன்னா இந்த கிரேடை ஏன்னு செட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 80 இருந்ததுன்னா பி, 70னா சி, 60னா டி. இந்த 4க்குள்ளேயுமே வரலன்னா டிஃபால்ட்டாக எஃப் இருக்குல்ல, எஃப் போய் அப்டேட் பண்ணும். ஸோ ஏபிசிடி அப்புறம் எஃப். நான் இதில் போடலை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, புதுசாக கிரேட்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி பேஸ்ட் ஆன் ஃபைனல் பர்சன்டேஜ் இந்த வேல்யூ வச்சு இந்த கிரேட்ஸை அதுவே கிரியேட் பண்ண போகுது, அப்டேட் ஆக போகுது. ஸோ டிபியை பார்ப்போம், ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் இல்லை இல்லையா, நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ கரண்ட்டாக கிரேட் இல்லை, லாஸ்ட்டாக பர்சன்டேஜ் தான் இருக்குது. இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். வழக்கம் போல் எஸ் கொடுப்போம். ஸோ என்ன சொல்லுது, அக்னாலஜ்ட் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த இஷ்யூவும் இல்லைன்னு அர்த்தம். மேட்ச்டு கவுண்ட்டு, இந்த மேட்சிங் எத்தனை டேட்டா இருக்குன்றதுக்கு 10 ஐட்டம் இருக்குது, மாடிஃபைடும் 10. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த வேல்யூஸ் ஃபைனல் பர்சன்டேஜ் வேல்யூ இருக்கனால மாடிஃபை இருக்குது. அப்செட்டட் கவுண்ட் 0. அப்செட்டட்னா அப்டேட்டட் அண்ட் இன்சர்ட்டட். புதுசாக ஒரு ஃபுல் ரோவையே இன்சர்ட் பண்ணது தான் அப்செட் கவுண்ட்டு. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கே எதுவும் புதுசாக ஆட் பண்ணல, இருக்கிற டேட்டாலேயே அப்டேட் தான் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு ரோவை ஆட் பண்ணல, அதனால தான் அப்செட்டட் கவுண்ட் 0 இருக்குது. இப்போ நம்ம போய் அவுட்புட் பார்ப்போம். இங்கே டேபிளில் பார்க்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட் ஏ காட்டுதா, ஏன்னா 99.6. ஸோ நம்ம போட்டிருந்த கண்டிஷன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ 90க்கு மேலே இருக்கிறனால ஏ. இங்கே 90 ஈக்குவலாக இருக்கிறனால ஏ. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே போட்டிருந்தோம், அதனால் இதுவும் ஏ, இதுவும் ஏ. இங்கே 88 இருக்கா, ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 தான். 90 விட கம்மியாக இருக்கிறனால பி. இங்கே 96னால ஏ, 97னால ஏ, 64 வாங்கினால டி, 86னால பி,
ஸோ கரெக்டாக கிரேட்ஸ் நம்ம கேட்ட மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ யார் யார் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கிரேடையும் அப்டேட் பண்ணிடுச்சு. ஸோ எந்த டேபிளில் ஃபைனல் ரிசல்ட்ன்ற டேபிளில் ஆர்எல்ஸ் கால்ஸ் கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷனில் ஃபைனல் ரிசல்ட் கலெக்ஷனில் இருக்க டாக்குமெண்ட்ஸுக்கு அது கரெக்டாக கிரேட் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அப்டேட், சேம் டேபிள் அப்டேட்டோடைய கோடு. பை ஃப்ரெண்ட்ஸ்.